Welcome students. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 9th standard geometryல exercise 4.5ல 5th question ஓகேவா. Draw triangle PQR with sides PQ is equal to 7 cm, QR is equal to 8 cm and PR is equal to 5 cm and construct its orthocenter. Orthocenter கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரியா? rough diagram வரையலாமா? ரஃப் டயக்ராம் ஒன்றும் இல்லை, அங்கே பிக்யூஆர் கொடுத்துருக்காங்களா அது வரைஞ்சிருக்கிறேன். அப்புறம் 3 சைடு கொடுத்துருக்காங்க வரைஞ்சாச்சு. நமக்கு ஆர்த்தோ சென்டர் அப்படி தான், அப்போ 2 சைடு வரணும். இப்போ 2 கோடு போட்டிருக்கேன், அவ்வளோதான். அது நம்ம இதை வச்சு அப்படியே ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இன்னும் மெயின் டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் என்னது பிஆர் வரைஞ்சிக்கலாம், பிக்யூ வரைஞ்சிக்கலாம். பிக்யூ என்னது 7 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இது என்னது பிக்யூ. ஓகே, அடுத்து என்னது கியூஆர் என்னது நமக்கு 8 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். கியூலேருந்து 8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பிஆர் என்னது 5 சென்டிமீட்டர் தானே, 5 சென்டிமீட்டர் வச்சு பியில் வச்சு ஒரு 2 வெட்டுறது என்னது ஆர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே என்னது 7 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நமக்கு ஏதாவது 3 பக்கம் இருக்கிறது, ஏதாவது ஒரு 2 பக்கத்துக்கு நமக்கு என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்று வரலாம். இப்போ பிக்யூக்கு இருக்கலாம். அப்போ ஆர்லேருந்து நம்ம பிக்யூக்கு ஒரு ரெண்டு சைடு வெட்டுற மாதிரி நமக்கு ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கணும். ஓகேயா? இப்போ இங்கே ஒன்று வரைஞ்சிக்கலாம், இது அப்படியே ஆர்க் மாதிரியே வரைஞ்சிக்கலாம். இல்லை இங்கே ஒரு வெட்டு அங்கே ஒரு வெட்டும் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ வரைஞ்சாச்சா? நம்ம என்னதுன்னா இது நமக்கு வெளியில் வந்திருக்கு. வெளியில் நான் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது என்ன செய்யலாம், இப்படி இழுத்து விடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த அளவை மாற்றவே கூடாது. அதே அளவு நம்ம எந்த ஆர்க் வரைஞ்சோமோ அதுலேருந்து என்ன பண்ணணும், இந்த இருக்குல்ல அங்கேருந்து கீழே ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கலாம். அடுத்து இந்த சைடு அந்த அளவை மாற்றவே கூடாது, என்ன இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், இதுக்கு ஆப்போசிட் இருக்கலாம், இதுலேருந்து இதுக்கு ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். முடிஞ்சு. அடுத்து என்னது இந்த சைடு அல்லது இந்த சைடு எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து நான் இந்த சைடு எடுக்கிறேன். ஓகே, இதில் வெட்டுற மாதிரி 2 ஆர்க், ஒரு ஆர்க்கு இங்கே வருதா, வரல. அப்போ நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் கூட சின்னதாக வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டே வரையாமல் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வெட்டுதா, இங்கே வெட்டுதா, வெட்டு. அப்போ இங்கேயும் இங்கேயும் அதே அளவு எடுத்து என்ன செய்யணும், அதுலேருந்து இங்கே ஒரு ஆர்க், அதே இதுலேருந்து இங்கே ஒரு ஆர்க் வந்துடுச்சா? இன்னும் என்ன பண்ணோம், இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தான் வெட்டுதில்ல, இதுதான் என்னது ஹைட், இதுதான் என்னது ஆர்த்தோ சென்டர். ஓகே, புரிஞ்சுதா? இதோட என்னது நமக்கு ஸ்டெப்ஸ் என்னது இதில் இருக்கு, பேஜ் நம்பர் 176ல அதில் எக்ஸாம்பிள் 4.13க்கு அவங்க ஸ்டெப்ஸ் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? அதே என்ன பண்ணலாம், இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆர்த்தோ சென்டருக்கெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். இந்த PQR மட்டும் சில ABCD வரும், இல்லை இந்த அளவு இது மட்டும் மாறும். இது எல்லாமே ஸ்டெப்ஸ் எல்லாமே சேம் தான். அதை படிச்சுட்டு இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யலாம், ஸ்டெப்ஸ் எழுதிடலாம். சரியா? ஓகே, சிக்ஸ்த் சம் பாருங்க. ட்ரா an equivalent triangle of size 6.5 cm. ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிள்லாம் 3 சைடுமே எல்லா சைடுமே ஈக்குவல், அதுதான் ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிள். அது 6.5 சென்டிமீட்டர். அப்போ 3 சைடும் 6.5 இருக்கும். அண்ட் லொக்கேட்டட் இஸ் ஆர்த்தோ சென்டர். ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? நம்ம ஏபிசின்னு போட்டிருக்கோம். எது வேணாலும் எடுத்துக்கலாம், பிக்யூஆர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ரஃப் டயக்ராம். ஓகே, ஐபிசி வரைஞ்சாச்சு. நமக்கு எல்லாமே என்னது 3மே ஒரே ஈக்குவலாக வரும். ஓகே, அப்போ 3க்கு வரைஞ்சிருக்கோம். 2 சைடு ஏதாவது 2 சைடு கோடு போட்டுக்கலாம். எந்த சைடு போட்டாலும் தப்பு கிடையாது, கோடு போட்டுக்கலாம். அதுதான் ரஃப் டயக்ராம். ஓகே, ரஃப் டயக்ராம் சரி, மெயின் டயக்ராம் வரையலாமா? ஓகே, அந்த சிக்ஸ்த் சம்மோட இது வரைஞ்சிடலாமா? என்னது 6.5 அப்போ 3க்குமே 6.5 தான். இப்போ 6.5 எடுத்துக்கலாம். ஓகே, இது என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி அப்படிதானா, 6.5 சென்டிமீட்டர். அடுத்து காம்பஸ்ல எடுத்துக்கலாமா, 6.5.
ஓகே, பியிலேருந்து ஒரு ஆர்க், அதே 6.5 தானே, அப்போ அதே ஏல வச்சுட்டு ஒரு ஓகே. இதுதான் என்னது சி. ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது சி. எல்லாமே என்னது, இது 6.5 சென்டிமீட்டர் தான். இது என்ன பண்ணோம், ஏதாவது 2 சைடு எடுப்போம். அப்படி தானே நமக்கு. நான் மேலேருந்து எடுத்துக்கிறேன், ஏபிக்கு வரைஞ்சிக்கிறேன். 2 சைடு வெட்டுற மாதிரி இருக்கலாம், இல்லை செமி சர்க்கிள் எது வேணாலும் வரைஞ்சிக்கலாம். நான் செமி சர்க்கிளாக இதில் போட்டேன். ஓகேவா? அடுத்து நான் அதே அளவு சின்னது, அதுக்கு 2 சைடுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வெட்டுறோம். இப்போ என்ன பண்ணணும், அதை மேலேயும் ஜாயின் பண்ணணும். ஓகே, வந்தாச்சு. இப்போ ஏல பி இந்த சைடு எடுக்கலாம், இந்த சைடு எடுக்கலாம், எந்த சைடு வேணாலும் எடுக்கலாம். நான் இந்த சைடு எடுக்கிறேன். இப்போ இதில் வெட்டுற மாதிரி 2 சைடும் வெட்டுற மாதிரி அளவு இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே அங்கே ஓகே வெட்டுதா? அதே அளவு சின்னது இங்கே வெட்டுற இடத்துலேருந்து நமக்கு ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கணும். இங்கேருந்து ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கணும். ஈஸி தான். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன இருக்குது, இதுதான் என்னது ஹைஸ். ஓகேவா? அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிச்சா? 7th sum பாருங்க. Draw triangle ABC where ABC கூட 6 cm, B வந்து 110 degree and BC வந்து 5 cm and construct it orthocenter. இது பாருங்க, ரஃப் டயக்ராம் எப்படி வரையணும்னா, நிறைய பேருக்கு இதெல்லாம் குழம்புது. ஏபிசி கொடுத்துருக்காங்க, ஏபிசி. அதில் வந்து ஏபி வந்து 6 cm கொடுத்துருக்காங்க. பியிலேருந்து தான் 110. 110 போது 90 வந்து நேர, 110 போது வெளியில் வரும். அப்படி தானே, 90 விட அந்த சைடு. இங்கே வந்து என்ன வரும், உள்ளே வராது, அங்கே வெளியில். ஓகே, இப்போ பி இருக்குனால நமக்கு இந்த சைடு. அப்போ அந்த சைடு வரைஞ்சிட்டு நம்ம என்ன செய்யணும், பிசி வரைஞ்சிட்டோம், எல்லாத்தையும் குறிச்சிட்டோம். அவ்வளோதான் ரஃப் டயக்ராம். ஓகேவா? நம்ம இந்த மெயின் டயக்ராம் போயிடலாமா? ஓகே, அடுத்து வந்து 7th sumோட இது வரைஞ்சிக்கலாமா? மெயின் டயக்ராம் என்ன வரும், வந்து ஏபி வந்து நமக்கு 6 cm, அப்படி தானே? 6 cm. ஏபி வந்து 6 cm. ஓகே, வரைஞ்சாச்சு. அடுத்தது இது வந்து 110 டிகிரி, அப்படி தானே? ப்ரொட்ராக்டரில் எடுக்கணும். ப்ரொட்ராக்டரில் எடுத்துடலாமா? ஓகே, இங்கே வந்து வச்சாச்சு. இங்கே வச்சுட்டு நம்ம பியில் தான் வரும். பியில் தான் நமக்கு 110 வரும். அப்போ இங்கே பார்க்கணும். இங்கே பார்க்கணுமா, இங்கே பார்க்கணுமா? 90 விட 110 வந்து பிக்கஸ்ட் நம்பர்னு தெரியும். அப்போது 90லேருந்து உங்கள் உள்ளே வராது. உள்ளே வந்த வந்து என்னது சின்ன 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 ட்ரையாங்கிள் ஆயிரும், அப்படி தானே? அப்போது வந்து 110 பெருசு, நமக்கு பெரிய ட்ரையாங்கிள் வெளியில் வரணும், விரிஞ்சு வரணும். அப்போ இது வந்து உள்ளேன்னா என்னது, பிக்கு இந்த சைடு தான் உள்ளே. நமக்கு 110 வந்து பெருசுனா வெளியில் வரணும். அப்போ இங்கே வந்து இந்த மேலே உள்ளதை பார்க்கணும். இங்கே உள்ள 110 பார்த்தீங்கன்னா இந்த குறையிறும்ல, அதே மாதிரி இங்கே அப்படின்னா மட்டும் நம்ம என்ன பண்ணணும், இந்த சைடு பார்க்கணும். இது வந்து இதில் வந்து 110 வருது அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்ப்பீங்க. இங்கே உள்ள 110 பார்த்தீங்கன்னா இருது இங்கே முக்கோணத்துக்கு உள்ளே வந்துடுது, அப்படி தானே? ட்ரையாங்கிளுக்கு உள்ளே வந்துடுது. அப்போ இந்த 110 பார்க்கணும். அப்போ தான் ட்ரையாங்கிளுக்கு வெளியில் வரும். புரிஞ்சுதா? இப்போ நான் அதை பாயிண்ட் போட்டேன், இழுத்து போட்டலாமா? ஓகே, இது என்னது 110. அடுத்து நமக்கு என்ன எடுக்கணும், 5 cm, அப்படிதானா? பிசி வந்து என்னது 5 cm. இதுலேருந்து 5 cm எடுத்து பியிலேருந்து நமக்கு இங்கே ஒரு விட்டு விட்டுரும். ஓகேவா? ஜாயின் பண்ணிடலாமா? ஓகே, இது வந்து என்னது சி 5 cm. இன்னும் அடுத்தது நமக்கு என்னென்ன, ஏதாவது 2 பக்கம் எடுக்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் எடுக்கிறேன். ஓகேயா? இப்போ இங்கே ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டு, அதே அளவு சின்னது. இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க்கு. ஜாயின் பண்ணிடலாமா? ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த சைடு, எந்த சைடு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை இங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கீழே எடுக்கிறேன். கீழே வந்து இங்கேயும் வெட்டணும், இங்கேயும் வெட்டணும். இங்கே வந்து இல்லை. இப்போ நம்ம ஒரு ஆர்க்கு வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு என்ன பண்ணலாம், எந்த சைடுனாலும் அப்படிதான். நமக்கு வரல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அதை நீட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்துருச்சா? இப்போ அதே அளவு மாற்றலை, அதுலேருந்து நமக்கு ஆர்க் வரைஞ்சிக்கலாம். ஓகே,
இனி ஜாயின் பண்ணலாம். இங்கே வந்திருக்கு சிலேருந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க ரெண்டுமே இந்த ஜாயிண்ட் ஆகவே இல்லை. ரெண்டு ஆர்க்கும் ஜாயின் பண்ணால் நமக்கு ஹைட்ஸ் கிடைக்கும். அப்போ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். எதை நீட்டினா நமக்கு அது கட் ஆகும்னு பார்க்கணும். இந்த சைடு நீட்டினா தான் கட் ஆகும். இப்போ நீட்டி விட்டுடலாம். வெளியில் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. இதுதான் ஆர்த்தோ சென்டர். புரிஞ்சுதா? ஓகே, முடிஞ்சதில்லை. நமக்கு ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிச்சாச்சுல. அடுத்து 8th சம் பாருங்க. Draw and locate the orthocenter of the right triangle PQR where right triangle கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு சைடு 90 டிகிரின்னு அர்த்தம். PQ is equal to 4.5 cm, QR 6 cm, PR 7.5 cm. ஓகே, இங்கே பாருங்க இதில் வந்து நம்ம PQR தான் ரைட் ஆங்கிள் கொடுத்தனால தான் நான் ஒரு சைடு நேரம் போட்டிருக்கேன். ஓகேவா? 4.5, 6, 7.5 எல்லாம் வந்து எழுதி வச்சு ரஃப் டயக்ராம் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம மெயின் டயக்ராம் பார்க்கலாமா? 8th சம் பார்த்துடலாமா? அந்த இது என்னது? PQ வந்து 4.5 சென்டிமீட்டர். PQ வந்து 4.5 சென்டிமீட்டர். ஓகே, குறிச்சாச்சு. PQ 4.5 சென்டிமீட்டர். அடுத்து என்னது? 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்படிதானா? ஓகே, இதுலேருந்து 6 சென்டிமீட்டர். அடுத்தது 7.5 சென்டிமீட்டர். ஓகே, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு இது வந்து என்னது? ஒரு சைடு நமக்கு 90 டிகிரியாக வரும். நம்ம வந்து இது ப்ரொட்டக்டர் வச்சு பார்த்தாலுமே அது 90 டிகிரி தான். 90 டிகிரி அப்படிதானே? ஓகே, இது வந்து என்னது? 6 சென்டிமீட்டர். இது வந்து 7.5 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து என்னது எடுக்கணும்? ஏதாவது ரெண்டு பக்கம் எடுக்கணும். அப்படிதானே? நம்ம இங்கே ஃபஸ்ட்டு இதில் எடுத்துக்கலாம். ஓகே, இதில் 2 ஆர்க் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது ஒன்று, இது ஒன்று. ஓகே, நான் அதே இது வச்சு என்ன செய்யணும்? இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு. ஓகே, ஜாயின் பண்ணிக்கலாமா? அடுத்து என்னது? மேலே இருந்து எடுத்துக்கலாம். எப்பவும் போல இங்கே வரைஞ்சிச்சு, இங்கே இல்லை. அப்போ நம்ம இது போட்டுட்டு நம்ம நீட்டி விட்டுக்கலாம். அப்படிதானே? ஓகே, அதே அளவு வச்சு என்ன பண்ணலாம்? ஆர்க் வரைஞ்சிக்கலாம். ஓகே, அடுத்தது மேலே கீழே ஜாயின் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல இது ஜாயின் பண்ணுற இடம் தான் என்னது? ஹைட். எங்கே வேணாலும் வரலாம். ஓகே, ஜாயின் பண்ணுற இடம் தான் என்னது? நமக்கு ஹைட். ஓகே, இவ்வளோதான். புரிஞ்சுதா? நம்ம கிளாஸ் இருக்குது உங்களுக்கு புரியுது? பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.